traveling towards northeast அசாம் அருணாச்சல் பிரதேஷ். வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுத்து வர்ற ஒவ்வொருவருக்கும் மனமார்ந்த நன்றி. இப்போ மீண்டும் நேற்று நம்ம பார்த்த அதே துங்கபத்ரா நதியை நம்ம பார்க்க போகிறாங்க. இப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா சாயந்தரம் நைட் ஆனதுனால சரியாக காமிக்க முடியல. இப்போ இன்றைக்கி நம்ம பகலில் பார்க்கலாம். இந்த காலையில் ஒரு 7 மணிக்கெல்லாம் எழுந்துச்சி ஷூட்டிங் பண்ணலான்னு எழுந்துச்சு. இப்போ நம்ம மேலே போகிறோம், அந்த துங்கபத்ரா நதியினுடைய கரை மேலே போகிறோம். இந்த என்னென்ன இருக்குன்றது உங்களுக்கு தெளிவாக காலையில் பாருங்கள். வாக்கிங் போயிட்டுருக்குறாங்க. இதுதாங்க துங்கபத்ரா நதியினுடைய வியூ. ஸோ நம்ம ஹோட்டலுக்கு பக்கத்தில் இருக்குதுன்னு அதிலிருந்து ஒரு 50 மீட்டர் தூரம் தான் இருக்குது. அதை பாருங்கள், பக்கத்தில் முதல்ல உள்ளே போனதுமே ஒரு கோசாலா, அதாவது மாடுகளுக்கென்று ஒரு தனி இருப்பிடம் கட்டி வச்சுருக்கிறாங்க. அதாவது கைவிடப்பட்ட மாடுகள் மற்றும் யாராவது நேர்ந்து விட்டுருப்பாங்க இல்லையா, அந்த மாடுகளுக்கு உண்டான அந்த மாட்டு கொட்டாயங்க வைக்கப்பட்டிருக்கிறது. இங்கே பார்த்தீங்கன்னா காலையில் இந்த உள்ளின்னு சொல்லுவாங்க, அதாவது என்ன உருளைக்கிழங்கு எப்படி அழுகி போயிருக்கு பாருங்கள். அது கழுவி பக்கத்தில் ஒரு ஹோட்டல் இருக்குது. நேற்று அதில் தாங்க சாப்பிட்டேன் நான். அந்த ஹோட்டல் பசங்க தான் நினைக்கிறேன். அவங்க அப்படி கழுவுறாங்க பாருங்கள். அந்த இதெல்லாம் எவ்வளோ ஒரு அழுகி போன ஒரு உருளைக்கிழங்கு மாதிரி இருக்குது. இப்படி போட்டால் எப்படிங்க? அதுதான் நம்ம சொன்னால இந்த பசுமாட்டினுடைய அந்த இருப்பிடம், அதாவது கோசாலா அப்படின்றாங்க இவங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம பார்க்குற மாடுங்க இருக்குது பாருங்கள். உள்ளே ஒரு 2-3 மாடு இருக்குது, வெளியில் ஒரு மாடு இருக்குது. ஒரு சில மாடுகள் நம்ம வரும்போது பார்த்திங்களா வெளியில் போய்கிட்டு இருந்தது பார்த்தோம் இல்லையா. இந்த சைடில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கன்றுக்குட்டி இருக்குது, மற்ற மாடுகள் இருக்குது. ஒரு 10-15 மாடுகள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நேராக கிட்ட ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். பார்த்துட்டு இருக்கு பாரு, ஒரு 4-5 மாடு இருக்குது பாருங்கள். பக்கத்துலேயே ஆறு தண்ணி போய்கிட்டு இருக்கு பாருங்கள். தண்ணி வேறு ஒன்று பக்கத்தில் போய் குடிச்சிக்கலாம், அழகாக இருக்கும். ஸோ இவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படின்னு போய் பார்க்கலாம். முதல்ல ஒரு இடத்துல நான் பார்த்தேன், சின்ன சின்ன இந்த பட்டைகள் மரக்கட்டைகள் போட்டு வச்சுருந்தாங்க. அது போட் ஏதாவது செய்வாங்கன்னு நினைக்கிறேன். ஏதாவது வேஸ்ட்டு, அதாவது இந்த வுட்டுங்க சொல்கிறீங்களா, இந்த மரக்கட்டைகள் வேஸ்ட்டாக இருக்குல்ல, நம்ம மாமூலாக பார்சல்கள் வரும் இல்லைங்களா, ஏதாவது மிஷின்ஸ் இதெல்லாம் பார்சல் வரும் கம்பெனிங்களுக்கு, அது ஸ்க்ராப்புன்னு சொல்லுவோம். அப்பேற்பட்ட ஸ்க்ராப் வச்சு இவங்க அழகாக போட்டு செய்கிறாங்க. ஏன்னா வாழ்வாதாரமே இந்த நதியை நம்பி தானே அவங்க இருக்கிறாங்க. ஸோ அங்கே பாருங்கள், அந்த வீடை பாருங்கள், மேலே இருக்கிற கொட்டையை பாருங்கள், சின்ன ஒரு கடை மாதிரி வச்சுருக்குறாங்க. அது பக்கத்தில் நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த சின்ன சின்ன கட்டைகள்லாம் போட்டு வச்சுருக்குறாங்க. இந்த கீழே இறங்குறதுக்கு ஒரு சின்ன வழி, கால் வச்சா தவறி விழுந்துருவோம். இறங்கி நம்ம போவோம், என்ன நடக்குதுன்னு நம்ம போய் பார்ப்போம் கீழே. ஏன்னா ஒரு வித்தியாசமான ஒன்று நம்ம பார்க்கணும்னா நம்ம கீழே இறங்கி தான் போகணும். கீழே இறங்கி போகலாம். கீழே இறங்கி போகும்போது பார்த்தோம்னா கைப்படி பம்ப் ஒன்று இருக்குது பாருங்கள். பக்கத்தில் ஒரு போட்டு, ஆனால் பழைய போட்டுன்னு நினைக்கிறேன். அதில் அவங்க பழைய சாமான் போட்டு வச்சுருக்குறாங்க. கீழெல்லாம் பாருங்கள், நிறைய கட்டிங் விரிஞ்சு கிடக்குது. இது தாங்க போரு. அவங்கள நான் கேட்டதுக்கு இதில் தண்ணி வரும்னு சொன்னாங்க. பாருங்கள், நம்மெல்லாம் எவ்வளவோ வளர்ந்து இருக்கிறோம், அவங்க பாருங்கள் வளர்ச்சியில் பின்தங்கியே இருக்கிறாங்க பாருங்கள். டேப்பு கூட இல்லை பாருங்கள். அது அந்த அம்மா சொல்கிறாங்க, இதுக்கு மேலே ஏதோ ஹிந்தியில் சொன்னாங்க, எனக்கு ஒன்றும் சரியாக புரியல. இதுக்கு மேலே இது போடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன் இது மேலெல்லாம் கட்டி வச்சுருக்கிறீங்கன்னும் போது சொன்னாங்க. அப்புறம் ஃபுல்லாக அந்த மரக்கட்டைங்க தான் இருக்குது பாருங்கள். ஏன்னா தண்ணி பக்கத்தில் வாழ்கிறதுனால ஒரு சில போராட்டங்கள் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா தண்ணி பக்கத்தில் ரொம்ப டேஞ்சர். பார்க்கலாம். அவங்க என்ன சொன்னாங்கன்னு தெரியல, ஒருவேளை திட்டுறாங்களா என்னவோ தெரியல. நம்ம கீழே போவோம். கீழே போயிட்டு கீழே ஒரு போட்டு பார்த்தேங்க. அது தண்ணிக்கு போயிட்டு இப்போ தான் வந்திருக்கு போல இருக்குது. நான் காலை வச்சோடனே உள்ளே போயிடுவோம். அழுக்கு அவ்வளோ சேறு இருக்குது. புதைக்குழி மறுபடியும் இருக்கலாம், நம்ப முடியாது. அவங்க தெரியும், நமக்கு தெரியாது இல்லை இடம். அது பாருங்கள், இதுதான் அந்த போட்டு. அவங்க மீன் பிடிக்க போகிற அந்த போட்டு பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. மீன் பிடிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, காய்கறி கடை அந்த பக்கத்தில் இந்த பக்கத்துக்கு காய்கறி கொண்டு வர்றது, மற்ற வீட்டு சாமான்கள் கொண்டு வர்றதை விட மறுக்கரையிலேருந்து இந்த கரைக்கு கொண்டு வர்றதுக்கு அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா இருக்குல்ல அந்த போட்டு பாருங்கள். ஏன்னா மழை பெஞ்ச கடை நனையாது. நல்லா அழகாக கிட்டக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். தண்ணி பாருங்கள், இப்படி போய் ரவுண்ட் அடிச்சுட்டு மறுபடியும் இப்படி போகுது பாருங்கள். அதை கீழ் நோக்கி போகுதா, மறுபடியும் சுழன்று மறுபடியும் ரவுண்ட் அடிச்சுட்டு போகுது. ஆக்சுவலாக தண்ணி போகிறது கீழே போகுது. அந்த இடத்துல மட்டும் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு இப்படி திரும்புதுன்னா அது ஏதோ மேடு இருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள் அந்த போட்டை பாருங்கள், அந்த தண்ணி பார்த்தீங்களா, அதை சுழண்டு வருது பாருங்கள். இந்த பக்கம் தண்ணி அப்படி போகுது, அந்த பக்கம் சுழண்டு அப்படி வருது பாருங்கள், ஸ்ட்ரைட்டாக போகிறதுக்கு. ஏன்னா இந்த ஸ்டாக்னேஷன் சொல்லுவாங்க, பேக் வாட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, நம்ம போகலாம், டைம் ஆகிடுச்சு. போயிட்டு இன்னும் எடுக்க வேண்டிய படங்கள் இன்னும் நிறைய இருக்குது. அது பாருங்கள், சைடில் பாருங்கள், அந்த இது போட்டு கீழே நடப்பாங்க. ஏன்னா மழை காலத்தில் சறுக்கி விழாமல் இருக்கிறதுக்காக கீழே அந்த கட்டைகளை போட்டு அதுக்கு மேலே நடப்பாங்க போல் இருக்குது. மேலே பாருங்கள், ஒரு சின்ன கடை வச்சுருக்கிறாங்க. வாழ்வாதாரத்துக்கு மீன் கீனு பிடிச்சிட்டு வந்தாங்கன்னா
அந்த மீன் வந்து இதில் வச்சு விற்கிறதுக்காக ஒரு சின்ன பொட்டி கடை மாதிரி போட்டு வச்சுருக்குறாங்க. இந்த பொட்டி கடை தாங்க அது, இல்லை மீன் விற்கிற மாதிரி. அவங்களோட வீடு கூட பாருங்க, அந்த எல்லாமே அந்த ஆற்று ஓரமாக இருக்குங்க. மழை தண்ணி வந்தால் என்ன பண்ணுவாங்கன்னே தெரியல அவங்க பாவம். அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா வற்றாத நதின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த பிரம்மபுரத்தை வரல சொன்னது பார்த்தோன்னா இது வந்து வற்றாத நதி, ஜீவ நதின்னு சொல்லுவாங்க இது. ஸோ அதனால் இந்த மாதிரி சைடில் வீடு கட்டி இருக்கிறவங்க அந்த மழை காலத்தில் கண்டிப்பாக இவங்க கிளம்பி போய் தான். நான் ஒருத்தர் கேட்டேன், அவர் சொன்னார் மழை பெஞ்சு தண்ணி நிறைய வரும்போது இவங்கெல்லாம் வீடு காலி பண்ணிவிடுவாங்க, அதனால தான் எல்லாருமே பார்த்திங்கன்னா அந்த மர கட்டையில் போட்டு வச்சுருக்குறாங்க, அந்த மூங்கில் கம்பு மாதிரி போட்டு வச்சுருக்குறாங்க அப்படின்னாங்க. அது நம்ம இந்த பக்கம் காமிக்கிற பாருங்கள், இந்த பக்கம் இருக்கிற வீடுங்க கூட நிறைய இருக்குது வரிசையாக ஒன்றுக்கு ஒன்று நேரம். இவங்கெல்லாம் வாழ்வாதாரம் மீனை நம்பி இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த இதுக்குள்ளே போயிட்டு மீன் பிடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது இங்கே ஒரு போர் இருக்குது பாருங்கள், அந்த பக்கம் ஒரு போர் பார்த்தோம், இங்கே ஒரு போர் இருக்குது பாருங்கள், பக்கத்தில் வாத்து கூட அவங்க மேய்க்கிறாங்க போல் இருக்குது. அந்த வீட்டிலேருந்து கடந்து போகுது பாருங்கள் ஆற்றுல இறங்கிறதுக்காக. பக்கத்தில் ஒரு சின்ன இது மாதிரி கட்டி வச்சுருக்குறாங்க பாருங்கள், போகிறாரு பாருங்கள் அவர். பக்கத்தில் ஒரு மரத்து பக்கத்தில் அந்த பூஜைக்காக பட்டி வச்சுருக்குறாங்க பாருங்கள். பொதுவாக வட மாநிலத்தவரெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மரங்களுக்கு துணியெல்லாம் கட்டி அது பக்கத்தில் ஒரு சாமி மாதிரி வச்சு அது வழிபாடு செய்கிறது அவங்களுடைய பழக்கம். வாங்க பார்க்கலாம், அப்படியே போகலாம், ரோடு மேலே அப்படியே போகலாம். அந்த பிரம்மபுத்திரா நதி மேலே நம்ம கடந்து போகிற போது என்னென்ன இருக்கும்ன்றதை நம்ம பார்க்குறோம் இல்லையா. பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது. போகிற வழியெல்லாம் இந்த குடிசைங்க போட்டு வச்சுருக்குறாங்க பாருங்கள், தெரியுதுங்களா? அழகாக குடிசை போட்டு வச்சுருக்குறாங்க. அதோ ஒரு போட்டு போகுது பாருங்கள், அந்த போட்டு தான் ஏதாவது வாழ்வாதாரம் சொன்ன பார்த்தீங்களா. நன்றி, வணக்கம், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.